பாஜக கொள்கை எதிரின்னு தானே பேசுகிறாரு. பாஜக இன்றைக்கி மதநல இயக்கத்தை கெடுக்கிற மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது ஏன் வாய முடின்னு இருக்காரு? சிபிஐ என்கொயரி போயிட்டுருக்கு, அதில் ஏதாவது நம்மளை கூப்பிட்டு கொடாய போகிறாங்கன்னு பயமாக இருக்கலாம். ஒரு வேளை சொல்ல முடியாது. பாஜக கொள்கை எதிரி தானே உங்களுக்கு. அந்த அதோட கொள்கை தானே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண வைக்குதுங்க. அப்போ அந்த கொள்கையை எடுத்து நீங்கள் போராட வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. ஆனால் நீங்கள் நாளைக்கு ஒரு ஒரு அறிக்கை விடுவீங்க, திமுக அரசு வந்து சரியாக கையாளலை அப்படின்னு. யாருக்கு விஷயத்துக்கு மூலம் யார், எங்கே இந்த பிரச்சனை வருதுன்னு பார்க்காம திமுக கையாளலைன்னு ஒரு அறிக்கையை விடுவார் விஜய். அப்படி தான் அறிக்கை விடுவார்னு எப்படி நீங்கள் முடிவு பண்ணலாம்? அப்படி தான் அவர் பண்ண போகிறார். நீங்கள் பாருங்கள், எடப்பாடி எப்படி விட்டார். எடப்பாடி அதை ஆதரிச்சுட்டு திமுக மேலேயும் குற்றம் சாட்டினார்ல. எம்மதமும் சம்மதமும் நடுவில் போட்டார்ல அறிக்கையில். ஒரு கட்சி செய்கிற வேலையை ஆதரிக்கிற மாதிரி தான் நீங்கள் பண்ணீங்க. நீங்கள் இதில் வந்து இந்து முன்னணி தனி, இந்து இயக்கம் எல்லாம் ஒன்று தான் சார். எல்லாம் ஒரே தான். ஆர்எஸ்எஸ் என்ற பெரிய ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கிற அந்த பானைக்குள்ளே இருக்கிறவங்க தான் எல்லாருமே. எல்லாம் தனித்தனியாக. அதுக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இல்லை. எங்கேருந்து திடீர்னு நயினார் வந்தார்? 10 பேர் தானே மலைக்கு மேலே போகணுன்னு சொன்னாங்க. நீங்கள் சாயந்தரம் நயினார் எங்கேருந்து ஓடி வந்தார் திடீர்னு? ராஜா எங்கேருந்து வந்தார் திடீர்னு? ஏன் வந்தீங்க சொல்லுங்கள்? 10 பேர் தானே மலைக்கு மேலே போகணுன்னு இருக்குது. அந்த 10 பேரில் அந்த லிஸ்ட்டில் இவங்க பேர் இல்லைல்ல. இவங்க 2 பேர் ஏன் வந்தாங்க? நீங்கள் திருப்பணம் சொல்லுங்கள். ஏன் வந்து அரசானாங்க? ஒரு சீனை ஏன் கிரியேட் பண்ணாங்க? என்ன காரணம்? அரசியல் தானே, வேறு என்ன இருக்குது?